ஒரு ஊரிலிருந்து அடுத்த ஊருக்கு போகணும். போகிறதுக்கு ஒரே டிரான்ஸ்போர்ட் ஒரு படகு தான். ஒரு சின்ன நதியை தாண்டி போக வேண்டியிருந்தது. இந்த படகுல நிறைய பேர் ஏறின்னு இருக்கா. 2 துறவிகளும் ஏறி இருக்கா. ஒரு பெண்மணி அந்த படகுல ஏறுறதுக்கு வரா. படகுல ஏறுறதுங்கிறது ஒரு பிராக்டிஸ் வேணும். ஏன்னா ட்ரெயின்ல ஏறுற மாதிரியோ பஸ்ல ஏறுற மாதிரியோ படிக்கட்டெல்லாம் இருக்காது. ஒரு ஸ்டூல் போட்டு ஏறணும். அந்த பெண்மணிக்கு பழக்கம் இல்லை, ரொம்ப சிரமப்படுறா ஏற முடியாம. அப்ப உள்ள இருக்கிற ஒரு துறவி தன்னுடைய கையை கொடுத்து அந்த பெண்மணிய மேல தூக்கி விடுறார். இந்த பெண்மணியும் நன்றி சொல்லிட்டு அந்த படகுல போய் அமர்ந்துக்கிறா. துறவி இவர்கள் எல்லாம் அந்த படகு கிளம்பி அடுத்த ஊருக்கு போயாச்சு. 1 மாசம் இருக்கும். 1 மாசம் கழித்து 2 துறவிகளும் அப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது அந்த கையை பிடித்து அந்த பெண்மணியை தூக்கி விட்டாரே, அந்த துறவியை பார்த்து மற்றொரு துறவி சொல்றார், என்ன இருந்தாலும் நீ பண்ணினது தப்பு தான் அப்படிங்கிறார். என்ன தப்பு பண்ணின? இல்ல என்ன இருந்தாலும் நீ பண்ணினது தப்பு தான். என்ன தப்பு பண்ணி? இல்ல அன்னைக்கு நீ பண்ணினது தப்பு தான். என்னைக்கு? அன்னைக்கு. என்ன அன்னைக்கு? அந்த பெண்ணை கையை பிடிச்சு தூக்கி விட்டியே, அதுதான் தப்பு. இந்த துறவி சொல்ற, அந்த பொண்ணை அந்த க்ஷணத்துல நான் இறக்கி விட்டுட்டேன். நீ மாச கணக்கா உன்னுடைய மனசுல அந்த பெண்ணை தூக்கி வச்சுட்டு இருக்க அப்படின்னு சொன்னார். நம்முடைய வாழ்க்கையும் கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான். நாம மனசுல சந்தோஷம் இல்லாம, ஒரு அமைதி இல்லாம நம்ம ரொம்ப திண்டாடுறோம். இன்னைக்கு மாடர்னா சின்ன குழந்தை கூட, ஒரு 2வது படிக்கிற பையன் கூட பரீட்சை எழுதும்பொழுது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படிங்கிறான். அடிக்கடி டிப்ரெஷன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ரொம்ப சகஜமா உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப சகஜமா இருக்கு. காரணம் என்ன? எல்லாரும் அமைதி வேணும்னு ஆசைப்படுறோம். அந்த அமைதியை இன்னொருத்தர் கொடுக்கவும் முடியாதுங்கிறது தெரியும். அமைதியை நாம தான் கெடுத்துக்கிறோம். எப்படி கெடுத்துக்கிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். எந்தெந்த விஷயங்கள் நமக்கு தேவையில்லையோ, எந்தெந்த விஷயங்கள் நம்ம மறக்கணுமோ, அந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருக்கோம். எந்தெந்த விஷயங்களை நாம நினைச்சு பெருமைப்படணுமோ, சந்தோஷப்படணுமோ, அந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப வசதியா மறந்துடுறோம். மொத்தத்துல சொல்ல போனா தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நிறைய ஞாபகம் வச்சுட்டு இருக்கோம். தேவையான விஷயங்களை நம்ம மறந்துடுறோம். அதுதான் நம்ம நாமே அமைதி இல்லாம பண்ணிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. ஒரு அறை இருக்கு. அந்த அறையில போய் நம்ம உட்கார்றதுக்கு போறோம். அங்க உட்கார்ந்துட்டு ஏதோ படிக்கணும். படிச்சா அந்த ரூம்லக்குள்ள போகும்போது பார்த்தோன்னா ஒரே டஸ்ட் இருக்கு, ஒட்டடை இருக்கு. அங்க ஒரு சுவாமி படமும் மாட்டிருக்கு, ஒரு மல்லிப்பூ மாலையும் போட்டிருக்கு. அங்க ஏதோ ஒரு சிங்காரமான ஒரு காலண்டரும் இருக்கு. டக்குன்னு பார்த்தா ஒரு தேள் ஓடித்து ஒரு பொந்துக்குள்ள போய் மறைஞ்சு போயிடுச்சு. அதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு டக்குன்னு வாந்தி வந்தது. வாந்தி எடுத்துட்டோம். பக்கத்துல பார்த்தா ஒரு டாய்லெட் பாத்ரூம் ரொம்ப ஒஸ்ட் கண்டிஷன்ல இருக்கு. இந்த ரூம்ல உட்காந்துட்டு நம்ம இப்ப படிக்க போறோம், ஏதோ ஒரு காரியம் செய்ய போறோம். இந்த ரூம்ங்கிறது என்ன அப்படின்னா உங்க மனசுதான். இதுல ஏற்கனவே டெபாசிட் ஆயிருக்கக்கூடிய வாசனை ஒரு பக்கம். 2வது நாம் எடுத்த வாந்தி அப்படிங்கிறது என்னன்னா, நாம பண்ணின சில தவறான செயல்களுடைய கில்ட்டி கான்சியஸ் தான் அதுல இருக்கக்கூடிய வாமிட். அதுல ஒரு சுவாமி படத்துல மல்லிப்பூ மாலை அப்படின்னா அப்பப்ப நம்ம பண்ற ஒரு தெய்வ பக்தி. பக்கத்துல ஒரு சிங்காரம் அப்படிங்கன்னா நம்ம மனசுல இருக்கக்கூடிய காம உணர்வுகள். அந்த இடத்துல ஒரு தேள் மறைஞ்சு போயிருக்கு அப்படின்னா நமக்கு ஃபியூச்சரை பத்தி இருக்கக்கூடிய பயம்.
இப்படி எல்லாம் கலந்த கலவைகளை இந்த மனசுல வந்து நம்ம ஏற்றி வச்சுட்டு இருக்கோம். நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயத்துல இது என்ன நடக்க போறதோ, இது என்ன நடக்க போறதோ, என்ன நடக்க போறதோன்னு கவலைப்பட்டிருப்போம். அதுக்கு ஒரு முடிவு வந்துடுத்தோ, இன்னைக்கு அதை மறந்து போயிடுது. அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்தை பத்தி கவலைப்பட்டு இருக்கோம் இல்லையா? காலம்ங்கிறது ஒண்ணு, அதை நடத்திட்டு போயிடும். அதுக்கு நம்ம விரும்புறோமோ விரும்பலையோ அது நடந்து தான் ஆகும். அது மேல நமக்கு எந்த ஒரு கண்ட்ரோலும் நமக்கு கிடையாது. அதனாலதான் இங்கிலீஷ்ல அழகா நமக்கு வந்து நிகழ்காலத்தை சொல்லும் பொழுது பிரசன்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்றா. பிரசன்ட்னா என்ன? நம்ம யாராவது கொடுக்கும்பொழுது பிரசன்டேஷன், கிஃப்ட்னு சொல்றோம் இல்லையா? இந்த ஒரு டைம் அப்படிங்கறது வந்து நமக்கு ஒரு பிரசன்ட், பகவான் கொடுத்திருக்கிற ஒரு கிஃப்ட், பிரசன்டேஷன். முடிந்த வரைக்கும் ஈவன் தோ இட் இஸ் டிஃபிகல்ட், நம்ம ஒரு நிகழ்காலத்திலேயே வாழ கத்துக்கணும். நிகழ்காலத்தை வாழ கத்துண்டோம் அப்படின்னா அப்புறம் ஃபியூச்சர் ஈஸியா போயிடும். பாஸ்ட பத்தி நம்ம ரொம்ப நினைக்கவே கூடாது. நடந்த ஒரு விஷயங்கள்லேருந்து நமக்கு ஒரு பாடம் கத்துண்டோம் அப்படின்னா அதை நினைக்கலாமே தவிர வேற தேவையில்லாத விஷயங்களை வந்து நம்ம போட்டு குழப்பின்னு இருக்க கூடாது. நம்ம ஆபீஸ்ல ஒரு நமக்கு பிடிக்காதவர்கள், அவர்கள் ஏதாவது பதில் சொன்னா அதுக்கு எப்படி பதில் சொல்றது, இத மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்மளுடைய டைம், நம்மளுடைய எனர்ஜி, நம்மளுடைய சாமர்த்தியம் அதெல்லாம் செலவழிக்கிறத காட்டிலும் நல்லா படிக்கலாம், நல்ல ஒரு ஆர்ட் கத்துக்கலாம். நம்மளுடைய ஒரு எனர்ஜி அண்ட் டைம் அண்ட் நம்மளுடைய ஒரு நாலேஜை வந்து ஒரு ப்ரொடக்டிவா ஒரு யூட்டிலைசிங் வேலை வந்து நம்ம செலவழித்தோம்னா வாழ்க்கை என்னைக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம பண்ற மிஸ்டேக்கே என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஒருத்தரை வந்து ஹர்ட் பண்ணிக்கிறதுலையும், ஒருத்தரை டீஸ் பண்றதுலையும், இல்ல ஒருத்தரை வருத்தப்பட வைக்கிறது, அந்த சாடிசம், அதுலதான் நம்மளுடைய எனர்ஜி, நம்மளுடைய டைம் இதெல்லாம் நம்ம நிறைய செலவழிக்கிறோம். நம்மளே பார்த்தா தெரியும். நான் அவனை எப்படி தெரியுமா நோஸ் கட் பண்ணினேன், அப்புறம் அவனுக்கு ஃபேஸே இல்லை, இதுல ஒரு சந்தோஷம் அவனுக்கு. அதுல நம்ம வந்து அவ்வளவு செலவழிக்க கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் மனசுல என்னென்ன பாஸ்ட்ல தேவையில்லாத விஷயங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் எரேஸ் பண்ணிடணும். எரேஸ் பண்றதுன்னா என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அந்த தாட் வரும்போதே அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும். அதை வளர விடக்கூடாது. தனிமையில் உட்காந்துட்டு அதெல்லாம் வளர விட்டுட்டு யோசிச்சுண்டு அதை நாமே ரசிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஜஸ்ட் ஸ்டாப் இட் இன் தி பிகினிங் இட் செல்ஃப் அண்ட் டெஸ்ட்ராய் இட். அதை வளர விடாம பண்ணிடும். ஒரு 10 தரம் அதை தலை தூக்கும் பொழுது வளர விடாம பண்ணிட்டியானால் அது திரும்பி கிளம்பவே கிளம்பாது. அதை என்கரேஜே பண்ணக்கூடாது. அதை விட வாழ்க்கையில நமக்கு நிறைய நன்மை பண்ணினவர்கள் இருக்கா, சந்தோஷமான நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் நமக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். மனசுக்கு எது சந்தோஷமா இருக்கோ அதுதான் மனதுக்கு ஆரோக்கியமான விஷயம். மனதுக்கு எதெல்லாம் வருத்தமா இருக்கோ மனதுக்கு அதுதான் வியாதி. வியாதியை வளர்க்கவே கூடாது. ஆரோக்கியமான சூழ்நிலையில தான் மனசை வச்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ வந்து ஃபியூச்சர் எப்படி இருக்குமோ அப்படின்னு கவலைப்படுறத காட்டிலும் இந்த பிரசன்ட், இந்த டைம் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ஒழுங்கா யூஸ் பண்ணினோம்னா தானாவே ஃபியூச்சர் வந்து ரொம்ப நன்னா இருக்கும். அழகா ஒரு விஷயம் சொல்றது உண்டு. பாதையில நம்ம கரெக்டா போயிட்டு இருந்தோம்னா கோல் கண்டிப்பா ரீச் ஆயிட்டு போகும். கோல் எவ்வளவு தூரம் இருக்கு, கோல் என்ன பண்ணும் அப்படின்லாம் கேள்வி கேட்கறத விட if the path is clear then the goal is attained. இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பாத் இருக்கு, அந்த பாத் நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை இன்றைய ஒரு நாள், இன்றைய ஒரு மொமெண்ட் அதை நம்ம சரியா டிராவல் பண்ணிட்டே இருந்தோம்னா போறோம். அப்படி போயிட்டோம்னா சுலபமா நம்மளுடைய ஒரு கோலை வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம். இல்லைன்னா கோலை பத்தி நம்ம கவலைப்படுறது, கற்பனை பண்றது, அதை பத்தி நம்ம வந்து ரொம்ப மைண்ட்ல போட்டு குழப்பிக்கிறது, அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது.